So good morning students, welcome to my channel VMS Physics. So today we are going to discuss about NEET or JEE oriented problems. நீங்கள் ப்ராப்ளம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை தரவாக படிச்சுக்கிறோங்க. ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சது அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து நல்லா படித்து வச்சுக்கிறோங்க. So now we are going to discuss about the problem 1. A positive charge Q is fixed at a point in space. There is another charge minus Q which moves in a circular path of radius R around the given fixed charge. Assume that the electrostatic force between them is the only force acting on them. So calculate the time period of revolution of the charge. So time period T கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இதை நீங்க சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜ் கேபிட்டல் Q, ஸ்மால் Q அப்படின்றது ஒன்று என்ன ஆகுது, சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகி வந்துட்டு இருக்கு வித் த ஸ்பீட் ஆஃப் V. ஓகேங்களா? என்ன ரேடியஸில் ஆர்ன்ற ரேடியஸில் ரொட்டேட் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்படி சர்க்குலரில் ரொட்டேட் ஆகி வரும்போது இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜுக்கும் இடையில என்ன இருக்கும், ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் அ பாசிட்டிவ், திஸ் இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா. இந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா ஆக்ட் as a centripetal ஃபோர்ஸாக இருக்கும். தென் ஒன்லி the charges moves around the fixed charge in circular path. புரிஞ்சதா? The forces of attraction between the two charges act as a centripetal force. Okay, so according to the Coulomb's law, we'll write the force F is equal to 1 divided by 4 by epsilon naught. So Q divided by what about the distance R square. புரியுதுங்களா? இது ரெண்டுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். எதை ஆக்ட் பண்ண போகுது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா ஆக்ட் பண்ண போகுது. நம்மளுக்கு தெரியும் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். F is equal to mv squared by R. ஸோ இப்போ Fக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம், mv square by R which is equal to 1 divided by 4 by epsilon naught Q divided by R square. You understand? இப்போ இதில் இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா V அப்படின்ற ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் பாருங்க எந்தெந்த டேர்ம் கேன்சல் ஆகும், இதில் ஒரு R இதில் ஒரு R கேன்சல், இந்த ரிமைனிங் எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ வில் ரைட் V ஸ்கொயர். ஸோ V ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு QQ டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட். இங்கே ரிமைனிங் டேர்ம் என்னது R, இங்கே ஒரு M இருக்கு. ஸோ R M. இப்போ இதில் வந்து V என்ன வந்துடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் QQ divided by 4 by epsilon naught R M. So this is the value of B. But நம்மளுடைய என்ன calculation பண்ண aim என்னன்னா time period of revolution of the charges. So time period means period of revolution. T is equal to, actually we know that formula 2 pi by omega. So omega is equal to V by R. இது 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் நம்ம. V is equal to R omega அப்படின்ட்டு. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டைம் பீரியட் என்ன வரும், 2 pi by V by R. So 2 pi R by V. So this is a time period. So now substitute the value of V in this equation. So what about the time period now? So 2 pi R divided by root of Q by 4 pi epsilon naught R M. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இதே இது ஆன்சர் இதில் இல்லை. ஸோ ஃபஸ்ட் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே கேஸை என்ன பண்ணுங்க, டி ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணிக்கிறேங்க. டி ஸ்கொயர் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 2 pi R. ஆக்சுவலி டி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தோம்னா 4 pi square R square அப்படின்னு வரும், டிவைடட் பை ஸ்கொயர் ரூட்டு போயிடும். ஸோ QQ
divided by என்ன வரும் 4 by epsilon naught or m அப்படின்னு வரும். this term is goes to there. அப்ப t என்ன வரும், d square ஓட வேல்யூ என்ன வரும், இங்கே இது இங்கே போச்சுன்னா 16 pi 3 r power 3 m epsilon naught புரிஞ்சுதா, divided by q ன்னு வரும். t squared ஓட வேல்யூ இது. அப்ப t என்ன வரும் நம்மளுக்கு இதுல இருந்து, t ஓட வேல்யூ square root of 16 pi cube r cube m epsilon naught divided by q ன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து என்ன ஆயிரும், 4 pi squared r squared ஆயிரும், டிவைடட் பை இதுல ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த டேர்ம் எங்க போகும், டிவைடட் பைன்றது மேல போகும், மேல போச்சுன்னா இந்த டேர்ம் வரும். ஸோ t is equal to this value. இப்போ இந்த ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, 16 here. So 16 pi cube r cube m epsilon naught by q. So option C. So problem 2. A very tiny ball of mass 20 gram carries a positive charge 0.04 microcoulomb. It is held stationary in air due to the electric force by the charge fixed below it at a distance of 10 centimeter. So what should be the magnitude and the nature of the charge? So first in the case la vandu enna given data irukku paathukalam. So mass 20 gram, so converted into kilogram. Then the distance between these two charges is 10 centimeter, so converted into meter, 10 into 10 power minus 2 meter. The charge q1 which is equal to 0.04 microcoulomb, so 0.04 into 10 power minus 6 coulomb. இப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கேஸில் ஏரில் என்ன இருக்குது, ஒரு சார்ஜ் Q1 ஒன்று பிளேஸ் பண்ணுறோம். அந்த சார்ஜோட வேல்யூ என்னது 0.04 மைக்ரோகூலும், அதோட மாஸ் வந்து 20 கிராம். இப்போ இதை வந்து ஏரில் ஸ்டேஷனரியாக வைக்கணும் அப்படின்னா எதனால் வைக்க போகிறோம், இந்த சார்ஜினால் வரக்கூடிய ஃபோர்ஸ்னால. ஓகேங்களா, வைக்கணும்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் Q. ஓகே, இப்போ இந்த ரெண்டு சார்ஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இதோட மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதை வந்து இந்த இடத்துல ரெஸ்ட்ல ஸ்டேஷனரி கொண்டு வரணும் அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இதோட வெயிட்டை வந்து என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் the weight of the charge, that is mg, is balanced by the force due to this charge. That means we will write like this. So F. ஓகேங்களா, இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் between these two charges balance the weight of these charges na, which is stationary in air. Okay, so simply you have to write the weight of the ball which is equal to electrostatic force. புரிஞ்சுங்களா? ஸோ வெயிட் என்னது mg which is equal to k into electrostatic force between these two charges. So q1 divided by d square. So k ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், டைரக்டா நம்ம எடுத்துக்கலாம். So k ஓட வேல்யூ என்னது 9 into 10 power 9. So Newton meter square coulomb minus 2. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எல்லா வேல்யூமே இருக்கு. நம்மளோட எய்ம் என்னன்னா Q1 வேல்யூவும் தெரியும், ஸோ Q கண்டுபிடிக்கணும். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபார்முலாவை. ஸோ Q is equal to mg d square divided by k Q1. இப்போ நம்ம எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் அதில். ஸோ எம்மோட வேல்யூ எவ்வளவு 20 into 10 power minus 3, g வந்து 9.8. அடுத்து யாரு d ஸ்கொயர். ஸோ d ஸ்கொயரோட வேல்யூ என்னது 10 into 10 power
minus 2 whole square divided by k oda value 9 into 10 power 9. So q1 oda value 0.04 into 10 power minus 6. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோம்னா இதிலே கேன்சல் பண்ணலாம். இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், 4 into 10 power minus 2 அப்படின்னு எடுக்கலாம் இல்லைங்களா? இல்லை சிம்பிளாக 4 into எடுத்தோம்னா 4ம் இதுக்கும் கேன்சல் ஆகும், 5 வரும். இல்லை நீங்கள் மேலே உள்ளதை 20 into 9.8 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிமைனிங் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.96 into 10 raised to minus 3 வரும், divided by so 360 வருது. so q which is equal to இது ரெண்டே டிவைட் பண்ணோம்னா 5.444 into 10 power minus 6 வருது. so unit of charge is coulomb. so answer எங்க இருக்கும் பாருங்க, 5.44 minus here plus 10 power minus 6 coulomb. so option B. so problem number 3. A body is continuously rubbed by running a belt of suitable material, and in this process body loses 10 power 7 electrons per second. so how much time will be needed to get a total charges of 1 coulomb from the body? Actually this is a simple problem. so already we discussed quantization principle, then we have discussed many problems related to quantization principle. so first you will write that electrons lost per second by the body. How much? 10 power 7. Okay. So what about the charge given out per second by the body? so q is equal to NE. so q is equal to n value 10 power 7 number of electrons lost, so 10 power 7 into E value 1.6 into 10 power minus 19 coulomb. so q is equal to, so 1.6 10 power minus 19 10 power 7, so remaining 10 power minus 12 coulomb. so this is a charge given out per second by the body. okay. so time taken to get a charge of this 1.6 into 10 power minus 12 coulomb is equal to 1 second. இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த சார்ஜ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ, ஒரு செகண்ட் அப்படின்றதுனா நம்மளுக்கு என்ன வேணும், 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வர்றதுக்கு எவ்வளவு டைம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் டேக்கன் டு கெட் எ charge of 1 coulomb. So let us consider that is T. So T is equal to, இதில் இருந்து எடுத்துக்கலாம். So 1.6 into 10 power minus 12 coulomb is equal to 1 second. So 1 coulomb is equal to 1 second divided by 1.6 into 10 power minus 12. Okay, if we calculate this, 1 divided by 1.6 into 10 power minus 2, we will get it 6.25 into 10 power 11 seconds. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் இயர்ஸ் T is equal to 6.25 into 10 power 11 divided by, so per year how many number of days approximately we will consider 365.
So hours 24 hours per day, 60 minutes into 60 seconds. Okay, so if you calculate this, you will approximately get it 19,880 years. ஆக்சுவலாக நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா டீயோட வேல்யூ வந்து 1.9818 இன்ட்டு 10⁻⁻7 இப்படின்னு கிடக்கும். இது இந்த வேல்யூ மட்டும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே 10⁻11 ஒன்று இருக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா டீயோட வேல்யூ என்ன வரும்னா 1.9818 இன்ட்டு 10⁻⁻7 ப்ளஸ் 11 10⁻4ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஆன்சர்லேயே நம்ம பார்த்துடலாம், எல்லாமே 5 டிஜிட்டில் இருக்குது. ஸோ இங்கே டெசிமலை எடுத்தோம்னா பை யூஸிங் 10⁻4 டீயோட வேல்யூ என்ன வரும்னா 19,818 இதில் எழுதிடலாம், இயர்ஸில் எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ் அ ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ.